ஐம் யோ கிருஷ்ணா. டெய்லி ஒன் ஜிகே ஃப்ரம் நியூஸ் பேப்பர் பகுதியில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இவர் தான் ஆணையர் சித்ரா. மதுரை மாநகராட்சியின் முதல் பெண் ஆணையராகவும் 71வது மாநகராட்சி ஆணையராகவும் கடந்த 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி பொறுப்பேற்றார். அவர் பொறுப்பேற்ற போது வணிக வரிக்கு பதிலாக குடியிருப்பு வரி செலுத்தி வருவாய் இழப்பு ஏற்படுத்தி வந்த கட்டிடங்களை வணிக வரிக்கு மாற்றி மதுரை மாநகராட்சிக்கு 10 முதல் 13% சொத்து வரி வருவாயை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்தார். மாநகராட்சி பள்ளிகள் மேம்பாடு, சுகாதாரம், பொறியியல், வருவாய் பிரிவுகளில் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளையும் முறைகேடுகளையும் கண்டறிந்து மாநகராட்சி வருவாயை பெருகினார். முல்லை பெரியாறு கூட்டு குடிநீர் திட்டம், வண்டியூர் கண்மாய் பூங்கா சுற்றுலா திட்டம், ராஜாஜி பூங்கா சீரமைப்பு போன்ற பல்வேறு புதிய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு துரித நடவடிக்கையை எடுத்தார். 2025-26ஆம் ஆண்டுகளில் சித்திரை திருவிழாக்களில் சுவாமி வீதி உலா, தேரோட்டத்துக்கு முன்பும் பின்பும் குப்பைகளை அகற்றி மாநகராட்சி வரலாற்றிலேயே 24 மணி நேரமும் தூய்மை பணி மேற்கொண்டு சுகாதாரமான சித்திரை திருவிழா நடைபெற நடவடிக்கை எடுத்தார். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் தொடங்கும் போது மாநகராட்சி மாணவர்கள் உடல் ஆரோக்கியத்தையும் மனநலனையும் பரிசோதித்து சிகிச்சை ஆலோசனை வழங்க மருத்துவ முகாம்கள் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்தார். சிறப்பு வரி விதிப்பு முகாம்கள், பாதாள சாக்கடை இணைப்பு முகாம்கள், குடிநீர் இணைப்பு முகாம்களை தனித்தனியாக நடத்தி இடைத்தரகர்கள் இன்றியும் லஞ்சமின்றியும் பொதுமக்கள் நேரடியாக மனு வழங்கிய ஒரு வாரத்தில் இணைப்பு ஆணைகளை பெற்று பயனடைந்தார். ஹைதராபாத் டி-ஒர்க் சர்வதேச அறிவியல் மையம், இஸ்ரோவில் விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு மாநகராட்சி பள்ளிகளில் படிக்கும் அடித்தட்டு ஏழை மாணவர்களை அழைத்து சென்று அறிவியலை எட்டி பிடிக்க வாய்ப்பு ஏற்படுத்தினார். நன்றி.